2010 ஜனாதிபதி தேர்தலில் வந்து தமிழரசு கட்சி எல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தபோது இராணுவ தளபதியை வந்து சரத்பொன்சேகாவை ஆதரித்திருந்தவர்கள். தற்போது ஸ்ரீதரன் அவர்கள் இராணுவ தளபதியை ஆதரித்ததற்காக அவருடைய பதவியிலிருந்து பாராளுமன்றத்திலிருந்து விலக வேண்டும், பாராளுமன்றம் என்ன அந்த அணியிலிருந்து விலக வேண்டும் என்ற தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரால் வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலைமைகளை நீங்கள் எப்படி பாருங்க? உண்மையில் 2010 சரத்பொன்சேகா ஜனாதிபதி வேட்பாளராக நின்றபோது அதனை ஆதரிக்கின்ற முடிவை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தன் தான் எடுத்திருந்தார். அது சம்பந்தனுடைய முழு பொறுப்பு அதை எடுக்க வேண்டிய சூழலை உருவாக்கியிருந்தது. அன்றைக்கு மஹிந்த ராஜபக்சவை பலவீனப்படுத்த வேண்டும், அவர்தான் முதலாவது எதிரி, அவரை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த தீர்மானத்தை எடுத்திருந்தது. கஜேந்திரகுமாரும் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் அன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வைத்தமையினால அதற்கு இணங்கி போகிற ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருந்தார்கள். அப்படி அவர்கள் எடுத்தது தவறானது என்பதுதான் உண்மையில் என்னுடைய அபிப்பிராயம். அந்த நேரம் தமிழ் மக்கள் ஒரு பொது வேட்பாளர் என்ற சிந்தனை அன்றைக்கு பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கவில்லை. இதில் 2 தரப்பையுமே ஆதரிக்க இயலாது. அந்த ஆதரிக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் பொது வேட்பாளரை நிறுத்தி அதற்கு ஆதரவு கோருகின்ற ஒரு செயற்பாட்டை இவர்கள் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி அதற்கு ஆதரவு கோருகின்ற செயற்பாட்டை இவர்கள் முன்னெடுத்திருக்கலாம். அந்த இடத்தில் விட்டது தவறு என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அன்றைக்கு மக்களை பொறுத்தவரையில் முதலாவது எதிரி மஹிந்த ராஜபக்சதான். அவை மஹிந்த ராஜபக்சவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரத்பொன்சேகாவை ஆதரிக்காவிட்டாலும் மக்கள் சரத்பொன்சேகாவை ஆதரிக்கக்கூடியான ஒரு சூழல் என்றதுதான் இருந்தது என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அன்றைக்கு இருந்த சூழலுக்கும் இன்றைக்கு இருக்கிற சூழலுக்கும் இடையில வேறுபாடு இருக்கின்றது. இங்கே அரசியலமைப்பு பேரவையினுடைய உறுப்பினராக இருக்கிற ஸ்ரீதரன் அவர்கள் முன்னாள் இராணுவ தளபதி ஒருவரை கணக்காளர் நாயகமாக நினைக்கிறேன், கணக்காளர் நாயகமாக நியமிப்பதற்கு ஆதரவை கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. இது அவர் அப்படி அந்த ஆதரவு அவர் அதை பற்றி இன்னும் பொது வெளியில் தன்னுடைய கருத்தை சிறிதரம் கூற இல்லை. அவர் அப்படி ஆதரவு கொடுத்திருந்தார் என்றால் அது உண்மையில் தவறான என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அதற்காக அவரை இந்த அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலக வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை.